இக்கோவில் 2 முருகன் சன்னதிகள் உள்ளன. ஒருவர் மயில் மேல் அமர்ந்த திருக்கோலத்தில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் வீற்றிருக்கின்றார். இந்த முருகன் திருவுருவம் 8 குடி எண்கண் சிக்கல் முருகன் கோவில் சிற்பங்களை வடித்த சிற்பியால் வடிக்கப்பட்டதாகும். இறைவன் திருமேனியில் உள்ள நகம், கைரேகை போன்றவே மிக தத்ரூபமாக வடிக்கப்பட்டுள்ளன. சுவாமி, மயில், திருவாச்சி ஆகிய அனைத்தும் ஒரே கல்லினால் செதுக்கப்பட்டதாகும். மேலும் மயிலின் முகம் திசை மாறியுள்ளது. இன்னொருவர் முத்துக்குமார சுவாமி. இவர் வேறெந்த கோவிலிலும் இல்லாத வகையில் மயில் மேல் வலது காலை ஊன்றி வேலேந்தி சம்ஹார மூர்த்தியாக அருள் புரிகிறார். இங்குள்ள சுப்பிரமணியரை அருணகிரிநாதர் தன் திருப்புகழில் பாடியுள்ளார். வேறு எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் முத்துக்குமார சுவாமி சம்ஹார மூர்த்தியாக அருள் புரிவதால் சூரசம்ஹாரம் விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இத்தல முருகப்பெருமானை தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது 6 சஷ்டி நாட்களிலோ சிவப்பு அரளி மாலை சூட்டி பீட்ரூட் சாதம் நெய்வேத்தியம் செய்து 6 நெய் தீபம் ஏற்றி வழிபட எதிரிகள் விலகுவர், மறைமுக எதிரிகள் நீங்கும், பகைவர்கள் தொல்லை விலகும், வழக்குகளில் வெற்றி உண்டாகும். மேலும் வேலைவாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு, கல்யாண வரம், குழந்தை வரம், செல்வம், புகழ், மன அமைதி கிடைக்கும். கும்பகோணத்தில் இருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் கும்பகோணம் திருவையாறு சாலையில் அமைந்துள்ளது. குறித்த நேரத்தில் மட்டுமே பேருந்துகள் செயல்படுகின்றன. திருவைக்காவூர் பாபநாசம் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் கும்பகோணம் திருவையாறு செல்லும் சாலையில் உள்ள அண்டங்குடி என்னும் கிராமத்தில் இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இத்தலம் அமைந்துள்ளது. சுவாமிமலையில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருவலஞ்சுழியில் இருந்தும் சாலை வழியாக இத்தலத்தை அடையலாம்.